ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சிம்பிள் லாஜிக் வந்து என்னென்ன லாங்குவேஜஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷன் பற்றி பார்க்குறோம். நான் ஃபங்க்ஷனில் ஒரு நெட்வொர்க் க்ரியேட் பண்ணுறேன். அதில் 3 லாங்குவேஜஸ் இருக்குது: லேடர், எஃபிடி, எஸ்சிஎல். ஃபஸ்ட்டு லேடரில் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனுக்காக மல்டிபிள் லாங்குவேஜில் பண்ணுறதுனால அந்த லாங்குவேஜோட நேமை வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன் பிளாக்கோட நேம் கொடுத்துக்கிறேன். ஜஸ்ட் ஜென்ரலாக ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து லாஜிக் சிம்பிளாக ஒரு ஆன் ஆஃப் லாஜிக் மட்டும் எழுதி காட்டுறேன். மல்டிபிள் லாங்குவேஜஸில் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் வரும் அப்படிங்கிறத நீங்கள் விஷுவலைஸ்டாக பார்க்குறதுக்காக இந்த வீடியோ. ஃபஸ்ட் நீங்கள் சீமென்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஓபியில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட்டே ஆகும். அதனால் வந்து ஃபங்க்ஷனை வந்து ஓபியில் கால் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஓபியில் கால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓபியில் போட்டு காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு இன்புட் அவுட்புட் மட்டும் லாஜிக் போட்டேன். லாஜிக் போட்டு கம்பைல் பண்ணிட்டு சிமுலேஷன் பண்ணி உங்களுக்கு சிமுலேஷனில் காட்டுறேன். சிமுலேஷன் ஆனில் இருக்குது. ப்ரோக்ராம் லோட் பண்ணுறேன். ப்ரோக்ராம் லோட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமை வந்து ரன் மோடில் பார்க்கும்போது அந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும் விசுவலைஸ்டாக. இந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகிருந்தது அப்படின்னா இந்த பிளாக்ல வந்து சைடில் உங்களுக்கு ரன் மோட் காட்டும். இந்த பிளாக்ல வந்து அந்த க்ரீன் கலரோட இண்டிகேஷன்ஸ் காட்டும். இந்த பிளாக் வந்து இப்போ உங்களுக்கு எக்ஸிக்யூட்டே ஆகலை. ஏன்னா ஓபியில் நீங்கள் கால் பண்ணல. சீமென்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஓபியில் என்ன பிளாக் கால் பண்ணியிருக்கீங்களோ அந்த பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நீங்கள் ஓபியில் கால் பண்ணல, அதனால் எக்ஸிக்யூட் ஆகலை. இந்த மாதிரி தான் உங்களுக்கு லாஜிக்கே எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ நான் ஓபியில் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். ஜஸ்ட் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிங்கனாவே அந்த பிளாக் கால் ஆயிரும். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் கிளிக் அண்ட் ட்ராக் பண்ணிவிட்டு கம்பைல் பண்ணி லோட் பண்ணிங்கன்னா ஓபி எக்ஸிக்யூட் ஆகும். ஓபி எக்ஸிக்யூட் ஆகும்போது இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக லாஜிக் வந்து உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். பாருங்கள், இப்போ வந்து டவுன்லோட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் மோடு போடுங்க. மானிட்டரிங் மோடு பார்த்தீங்கன்னா போட்டிங்கன்னா இதோ இந்த மாதிரி இண்டிகேஷன்ஸ் வருது இல்லைங்களா? மேலே ரைட் சைட் கார்னரில் பாருங்கள், அந்த இண்டிகேஷன்ஸும் காட்டும். அது வந்து ரன் மோடில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இந்த டேக்ஸ் வந்து ஆல்ரெடி நான் 4 ஸ்டெப்பில் அசைன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த 4 ஸ்டெப்பில் வந்து ஜஸ்ட்டு ஃபோர்ஸ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இன்புட் அவுட்புட் வந்து வேரி ஆகிறது கிளியராக தெரியும். இந்த லாங்குவேஜ் வந்து லேடர் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. இந்த லேடர் நெட்வொர்க்கும் செர்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இப்போ இன்புட் மட்டும் உங்களுக்கு ஃபோர்ஸ் பண்ணி காட்டுறேன். ஒரு இன்புட் ஃபோர்ஸ் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட் வந்து ஆன் ஆகுது. இன்புட்டை டிஸ்கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஃபோர்ஸ் ஆஃப் பண்ணேன் அப்படின்னா அவுட்புட் வந்து டிஸ்கனெக்ட் ஆகுது. இது வந்து சிம்பிள் லாஜிக் லேடர் நெட்வொர்க்கில் எழுதியிருக்கேன். அடுத்தது அதே மாதிரி லேடர் நெட்வொர்க் இல்லாமல் இன்னொரு லாங்குவேஜஸ் இருக்குது. இன்னொரு லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் பிளாக்னு ஒன்று இருக்குது, எஸ்சிஎல்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் உங்களுக்கு ஒரு இதே மாதிரி லாஜிக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி காட்டுறேன். வாங்க, இப்போது ஃபங்க்ஷனில் எஃபிடி ஃபங்க்ஷன் பிளாக் டயக்ராம்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக இருக்கும். ஒரு அண்ட் கேட்டு, ஆர் கேட்டு இந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி லாங்குவேஜ் தான் இருக்கும். உங்களுக்கு லாஜிக் வந்து எப்படி எழுதுறது அப்படிங்கிறத ஒரு ஜஸ்ட்டு ஒரு விசுவலைஸ்டாக ஒரு இன்புட்டை ஆன் பண்ணால் அவுட்புட் எப்படி ஆன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக காட்டுறேன். சைடில் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா அதுவே டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அந்த லாங்குவேஜோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வந்துடும். சேம் இதுவும் அதே தான். ஓபியில் வந்து இந்த நெட்வொர்க்கை கால் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு டிஸ்பிளேல வரும், ப்ளஸ் ரன்னும் ஆகும், இல்லை ரன் ஆகாது. சரிங்களா? ஜஸ்ட் இது வந்து அன்பிளாக்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஒரு இன்புட் கொடுத்தோன்னா அவுட்புட் ஆனதுக்கான அசைன்மெண்ட்டு. ஃபஸ்ட்டு இன்புட்டு 1 பண்ணியிருந்தேன். இப்போ நெக்ஸ்ட் இன்புட் பண்ணுறோம், நெக்ஸ்ட் அவுட்புட்டும் பண்ணுறோம். ஜஸ்ட் நீங்கள் போட்டு கம்பைல் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு ரன் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். இன்கேஸ் நீங்கள் இதை கால் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால் ஓபியில் கால் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் எத்தனை பிளாக்ஸ் போடுறீங்களோ அத்தனை பிளாக்ஸ் எல்லாமே ஓபியில் இருக்கணும். சீமென்ஸ் பொறுத்தளவுக்கு ஓபி மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஆன்லைன் மானிட்டரிங் போயிட்டேன்.
மானிட்டர் கொடுத்தேன் அப்படின்னா இன்புட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது, அவுட்புட் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ ஃபோர்ஸ் டேபிள் போயிட்டு அந்த இன்புட்டை வந்து நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன். இது வந்து நான் சிம்பிள் லாஜிக்காக சொல்கிறப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் எழுதுறீங்க, இப்போ உங்கள் பேஸ்ட் ஆன் ரெக்யர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன் பிளாக்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணி ஒரு அவுட்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். நான் ஜென்ரலாக ஓவர் வியூக்காக சொல்லியிருக்கேன். உங்களோட அப்ளிகேஷனுக்காக நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள். இப்போ நான் ஃபோர்ஸ் பண்ணுறேன். ஃபோர்ஸ் பண்ணால் அதோட ஸ்டேட்டஸ் சேஞ்ச் வந்து உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஜஸ்ட் இன்புட் ஆன் ஆச்சு, அவுட்புட் ஆன் ஆச்சு. இதில் வந்து நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் ஃபோர்ஸை அன்செக் பண்ணிவிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபால்ஸ் ஆயிரும், ரிசல்ட்டு 0 ஆயிரும். நீங்கள் அவுட்புட்டோட ஸ்டேட்டஸ் பார்க்கணும் அப்படின்னாலும் வாட்ச் விண்டோவில் போயிட்டு நீங்கள் புதுசாக டேக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். வாட்ச் விண்டோ எதுக்காக யூஸ் பண்ணோன்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலராக அவுட்புட் இருக்குது, ஒரு டேக் இருக்குது, அதை மானிட்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்போ நெட்வொர்க் எழுதியிருக்கிற இடத்துலையும் பண்ணலாம். இல்லை தனியாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் தனியாக க்ரியேட் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள் அவுட்புட் அட்ரஸில் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ட்டு. ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் மானிட்டர் மட்டும் பண்ணிக்கலாம். ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஃபோர்ஸ் டேபிள் போயிட்டு தான் உங்களால் ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஃபோர்ஸ் ஆஃப் பண்ணீங்க அப்படின்னா அவுட்புட் ஸ்டேட்டஸ் மாறுறது வந்து இந்த வாட்ச் விண்டோவில் நீங்கள் பார்த்துக்க முடியும். இது மேஜராக வந்து நம்ம இந்த ட்ரையல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம், ஒரு இன்புட்டை வந்து ஃபோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீ நிறைய இடத்துல போயிட்டு பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த ஃபோர்ஸ் டேபிள் வழியாக என்னால் ஃபோர்ஸ் பண்ணிக்க முடியும். பட் பேஸ்ட் ஆன் லாஜிக் கண்டிஷனுக்காக தான் உங்களுக்கு அவுட்புட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? அடுத்து வந்து இன்னொரு லாங்குவேஜ் SCL. SCLங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர்டு கண்ட்ரோல் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இது வந்து பேசிக்கலாக நம்மளோட C++ லாங்குவேஜோட யூசேஜ் மாதிரி தான் இருக்கும். லூப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதில் யூஸ் பண்ணுறது அப்படியே தான் வர மாதிரி இருக்கும். சேம் இதே தான். நீங்கள் மேலேயே இருக்கும், உங்களுக்கு சைடில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். ஜஸ்ட் நான் வந்து ஒரு இன்புட் கொடுத்து ஒரு அவுட்புட் ஆனதை மட்டும் போடுறேன். அதை நீங்கள் இஃப் எல்ஸ் கண்டிஷன் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும் அது என்ன லாங்குவேஜ் அப்படிங்கிறது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் போனீங்கன்னாலும் உங்களுக்கு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு இந்த மாதிரி டெக்னாலஜி ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். இஃப் அதில் வந்து நீங்கள் என்ன இன்புட் கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது கொடுக்கலாம். இது ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற C++ லாங்குவேஜோட ஸ்ட்ரக்சர் தான். நான் வந்து இன்புட் ஒன்று அசைன் பண்ணுறேன். அடுத்த இன்புட்டை வந்து அசைன் பண்ணிட்டு அடுத்து வந்து அவுட்புட் கொடுக்குறேன். மேஜராக வந்து இந்த காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன் இல்லை காம்ப்ளெக்ஸ் லாஜிக்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் SCL போயிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். லேடரில் எழுதுனீங்க அப்படின்னா நிறையா நெட்வொர்க்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும், நிறைய லைன்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். FBD போனீங்கனாலும் உங்களுக்கு அந்த சைஸ் ஆஃப் பிளாக்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஒரு காம்ப்ளெக்ஸ் லாஜிக் எழுதுறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய இடத்துல ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து OBயில் கால் பண்ணுறேன். அந்த ப்ரோக்ராமில் ஒரு சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக ஒரு கம்பைல் பண்ணி காட்டுறேன். ஒரு எரர் வந்துச்சுன்னா எப்படி வரும் அப்படின்ட்டு. பிளாக் வந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா கம்பைல் பண்ணாமல் கம்பைலேஷனில் வந்து எரர் இருக்குது, அதனால் டவுன்லோட் ஆகலைன்னு சொல்லிட்டு வருது. இப்போ நான் வந்து கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் பண்ணோன்னா எனக்கு என்ன எரர் அப்படிங்கிறது ஷோ ஆகும். நீங்கள் பிளாக் போனீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். எந்த இடத்துல எரருங்கிறது ரெட் கலர் காமிச்சிட்ருக்குங்களா? இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இன்புட் கால் பண்ணிட்டேன். அவுட்புட்டில் வந்து என்ன வரணும் அப்படிங்கிறது கொடுக்கல. அவுட்புட் அட்ரஸ் மட்டும் தான் கொடுத்துருக்குறேன். 0 ஆகணுமா இல்லை 1 ஆகணுமா அப்படிங்கிறத வேல்யூவை டிஃபைன் பண்ணலை. சரிங்களா? இப்போ அதாவது இன்புட் வந்துச்சு அப்படின்னா 1ஆ இருக்கணும். எல்ஸ் கண்டிஷன் இல்லை இன்புட் வரலன்னா அது என்ன ஸ்டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுகிறேன். எல்ஸ் கண்டிஷன் எழுதுகிறேன். இதை பொறுத்தளவுக்கு இஃப் எல்ஸ் கண்டிஷன் க்ளோஸ் லூப் வந்து க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். இஃப் கண்டிஷன் வந்து எண்ட் இஃப்ங்கிற கண்டிஷன் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்பேன். அப்படிங்களா? இப்போ நீங்கள் கம்பைல் பண்ணுங்கள். கம்பைல் பண்ணிட்டு டவுன்லோட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும். ஓகே, எரர் எதுவும் இல்லை, டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நான் மானிட்டர் பண்ணுறேன். மானிட்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவுட்புட் மானிட்டர் பண்ணுறேன். ப்ளஸ் இங்கேயும் வந்து ஃபோர்ஸ் டேபிளில் போயிட்டு ஒரு டேக் க்ரியேட் பண்ணிட்டு ஃபோர்ஸ் பண்ணுறேன்.
இன்னொன்னு அந்த எஸ்சிஎல்ல பொறுத்தளவுக்கு உங்களால ஃபைனல் அவுட்புட் வந்து ஈஸியா பார்த்துக்க முடியும். பட் என்னென்ன இன்புட்ஸ் வந்திருக்கு, என்னென்ன அவுட்புட்ஸ் வந்து வந்திருக்கா, வரலையா அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து லேடர்ல ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் எஸ்சிஎல்ல வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டியா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அத பத்தி தெரிஞ்சதுனா தான் மானிட்டரிங்ல கரெக்ட்டா வரும். எஸ் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ஒரு இன்புட் வந்து ஃபோர்ஸ் பண்ணியிருக்கிறேன். அவுட்புட்டோட ஸ்டேட்டஸ் பாருங்க. Q0.2ங்கிறது ஸ்டேட்டஸ் மாறிடுச்சு. இது மானிட்டரிங்ல போட்டிருக்கேன். இப்போ இந்த பிளாக் வந்து இப்போ எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கு. பட் உங்க சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் வரும். உங்களுக்கு அது தனியாகவே காட்டுறேன். இப்போ நான் ஃபோர்ஸ் பண்ணுறதை ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, அவுட்புட் ஆஃப் ஆயிடுச்சுங்களா? இப்போ இந்த பிளாக் மட்டும் உங்களுக்கு தனியாக போட்டு மானிட்டரிங் காட்டுறேன். இப்போ ரைட் சைடில் பாருங்க, இதோட ரிசல்ட் வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்கு, அந்த எனேபிள் ஆன மாதிரி இருக்கிறது வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நான் இப்போ அந்த இன்புட்டை வந்து ஃபோர்ஸ் ஆன் பண்ணுறேன். இப்போ மானிட்டரிங்கில் பாருங்க, அவுட்புட் வந்து ட்ரூ ஆயிடுச்சு, ரிசல்ட் வந்து ட்ரூ ஆயிடுச்சு. அவுட்புட் வந்து அதாவது இன்புட் என்ன ஸ்டேட்டில் இருக்குது, எந்த இது எக்ஸிக்யூட் ஆயிருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இதில் என்ன கஷ்டம்னா உங்களுக்கு இது மாதிரி மல்டிபிள் காம்ப்ளெக்ஸ் லாஜிக்ஸ் போகும்போது ஐடென்டிஃபை பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லேடரில் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பட் மானிட்டரிங்னு போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் மற்றபடி காம்ப்ளெக்ஸ் லாஜிக்ஸுக்கு வந்து எஸ்சிஎல் தான் ஈஸியாக இருக்கும். இது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டபிள், எல்லாருமே யூஸ் பண்ண முடியும். எரர் எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி எடுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்கமிங் வீடியோஸில் பேசிக்கலாக ஒரு ஹெச்எம்ஐ கிரியேட் பண்ணி இந்த டேக்ஸை எப்படி லிங்க் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.